ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது. எடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்பாட் அட்மிஷனை பற்றி நிறைய பேத்துக்கு தவறுதலான புரிதல் இருக்குது, சரியா? ஏன்னா ஸ்பாட் அட்மிஷன் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இன்னமும் நிறைய பேர் உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் கையில் வச்சுட்டே இருக்கிறீங்க, சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பாட் அட்மிஷன் வரும், நம்ம அந்த டைம் போய் காலேஜை மாற்றிக்கலாம். இப்போ ஸ்பாட் அட்மிஷன் வரும், அந்த நேரத்தில் போய் நம்ம வந்து இப்போ இருக்கிற காலேஜை விட்டுட்டு வேறு காலேஜ் போய்க்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் திங்க் பண்ணிடுங்க. நல்லா ஒரு ரூலை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வந்து ஸ்பாட் அட்மிஷன் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் கவுன்சிலிங் நான் ஃபீஸ் கட்டிட்டேன், 3000 கட்டினேன், 1500 கட்டினேன், ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு சீட்டுமே எனக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒதுக்கவே இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரைக்குமே, சரியா? அதாவது நான் வந்து கவுன்சிலிங்லாம் நான் வந்து எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன், ஃபீஸ் பே பண்ணிட்டேன், கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து இடமே கிடைக்கல. அவங்க மட்டும்தான் ஸ்பாட் அட்மிஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த ஸ்பாட் அட்மிஷனுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்கே போய் அதாவது கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்துட்டு எப்படி இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜஸ் தான் நமக்கு வந்து ஸ்பாட் அட்மிஷனில் கிடைக்க போகுது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஸ்பாட் அட்மிஷன் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல அப்படின்னா ஸ்பாட் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே போய் ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில், சரியா, ஒரு 3-4 காலேஜை பாருங்கள். எந்த காலேஜ் பிடிச்சிச்சோ அந்த காலேஜில் அட்மிஷனை போடுங்க. எனக்கு வந்து இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, நான் வந்து ஸ்பாட் அட்மிஷனும் நான் ட்ரை பண்ணுறேன், சரியா? அதனால் உங்கள் மூலிமா எனக்கு வந்து முடிஞ்சால் எனக்கு வந்து ஸ்பாட் அட்மிஷன் எடுத்து கொடுத்துருங்க, நான் வந்து நம்ம காலேஜை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி பேசி நம்ம அட்மிஷன் போடணும். நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசி தான் நம்ம என்னாச்சு பார்த்து அட்மிஷன்ஸ் வந்து போடுறோம், சரியா? அதனால தான் ஸ்பாட் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம போடக்கூடிய காலேஜஸ் எல்லாமே உங்களுக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது உங்களை வந்து அதாவது கவுன்சிலிங் சீட்டாக மாற்றினா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். அதுக்காக நம்ம சேனல் மூலிமா நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், சரியா? அதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதேமாதிரி ஸ்பாட் அட்மிஷன் வந்து 19ஆம் தேதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை வந்து சொல்லி விட்றாங்க. கிடையாது, சரியா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி சீட் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பாட் அட்மிஷன் வந்து நடக்கும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால் ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் வந்து முடிய போகுது, மேனேஜ்மெண்ட் அட்மிஷனும், சரியா? அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். ஐகேர் அப்ரூவ்டான காலேஜஸும் இருக்குது, டிஎன்ஏயு அப்ரூவ்டான காலேஜஸும் இருக்குது. இல்லை 2 அப்ரூவ்டாக வாங்கின காலேஜஸும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதாவது டொனேஷனே இல்லாமல் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.